சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 அன்று அகத்திய பெருமானால் இலங்கை கதிர்காமத்தில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் நிகழ்த்தப்பட்டது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். வணக்கம். சித்தர்களின் இந்த ஞான வழிகாட்டுதலை கேட்க வந்திருக்கிற உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்கிற நீங்க நிச்சயமா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஆன்மாக்கள். ஆமா, கண்டிப்பா. இந்த போதனைகளை கடைபிடிக்கும்போது உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்னு நாங்க உறுதியா நம்புறோம். மிகச்சரி. சொல்லப்போனா உங்க வாழ்வோட மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றை நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. இந்த உரையாடல்ல நீங்க ஆழமா போகும்போது வாழ்க்கையோட சில அடிப்படை ரகசியங்கள், அப்புறம் துன்பத்திலிருந்து ஞானம் எப்படி வருதுங்கிற தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, பிறவிச் சுழற்சியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாதையும் கூட. அதுதான். சரி, இன்னைக்கு மாபெரும் சக்கரவர்த்தியான இராவணேஸ்வரரோட ஒரு முற்றிலும் விண்ண பரிமாணத்தை பார்க்க போறோம். அதாவது அவரோட ஞான தேடல். அவர் கேட்ட சில அடிப்படை கேள்விகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, ஆரம்பிக்கலாமே. அதுதான் சரியான தொடக்கம். நாம் ஏன் பிறக்கிறோம், ஏன் இறக்கிறோம்? ம் வாழ்வில் ஏன் இத்தனை துன்பங்கள்? ஆமா, இந்த மாதிரி ஆழமான கேள்விகள் தான் அவரோட தேடலுக்கு முதல் புள்ளி. அப்போ இந்த கேள்விகள் மூலமா அவர் கண்டுபிடிச்ச முதல் பெரிய உண்மை என்ன? முதல் கட்டம்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரபஞ்சம், இதுல இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்கள், இதெல்லாம் தானா இயங்கல. எல்லாத்தையும் இயக்குற ஒரு ஒற்றை சக்தி, ஒரு மறைமுகமான உயரிய சக்தி இருக்குன்னு அவர் உறுதியா உணர்ந்தார். அதுதான் ஞானத்தோட முதல் படி. ஓகே. அப்போ அந்த ஞானம் அவருக்கு சுலபமா கிடைச்சிருச்சா? இல்லவே இல்ல. அதுதான் இதுல நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். மூலத்தின்படி பாத்தீங்கன்னா, வலிய துன்பங்களையும் கடுமையான இழப்புகளையும் சந்திச்ச பிறகுதான் ஒருத்தருக்கு உண்மையான ஞானம் வரும். அப்படியா? ஆமா. மாண்புமிகு இராவணேஸ்வரன் அவரோட வாழ்க்கையோட இறுதி கட்டத்துல எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் அந்த பேருண்மையை முழுசா உணர்ந்தார். ஆஹா, அந்த உண்மையை உணர்ந்த பிறகு அவரோட இறுதி இலட்சியம் என்னவா இருந்துச்சு? இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி. அவர் என்ன யோசிச்சார்னா, நம்மை ஒருவன் படைத்திருக்கின்றான் என்றால் நிச்சயம் அவனைப் போல் வாழ்வது நமக்கும் தகும் அப்படின்னு சிந்திச்சார். ஓ, அப்ப படைத்தவனைப் போலவே ஆகணும்னு நினைச்சாரோ? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த படைத்தவனோட ஆற்றலை பெற்று அவனைப் போலவே வாழணும். அதுதான் அவரோட இறுதி லட்சியமா மாறுச்சு. அந்த சக்தியை காணத்தான் அவரோட கடைசி பயணமே. ரொம்ப ஆழமான சிந்தனை. சரி, இந்த ஞான தேடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா ஒரு 3 புள்ளிகளை சொல்ல முடியுமா? நிச்சயமா. முதல்ல, கேள்விகள் தான் ஞானத்தோட திறவுகோள். வாழ்க்கையோட நோக்கத்தை பத்தி ஆழமா கேள்வி கேட்கறது தான் ஆன்மீக பயணத்தோட ஆரம்பம். சரி, ரெண்டாவது துன்பம். ஒரு பெரிய ஆசான். நாம சந்திக்கிற கஷ்டங்கள், இழப்புகள், இதெல்லாம் நம்மள உண்மைக்கு பக்கத்துல தள்ளுற கருவிகளா இறைவன் கொடுக்கறான். மூணாவது ஆன்மாவோட இறுதி நோக்கம். அதாவது தன்னோட உண்மையான இயல்பை உணர்ந்து அந்த படைப்பின் மூலத்தை அடையறதுதான் ஒரு ஆன்மாவோட பயணம். இதை தவற விடுற ஆன்மா திரும்ப திரும்ப பிறவிச் சுழற்சியில சிக்கிக்கும். அருமையான விளக்கம். இந்த ஞான செய்தி உங்க சிந்தனைய தூண்டி உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இது மாதிரி தெய்வீக செய்திகளை பரப்புறது, மத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, இது முதத்தர உயர் புண்ணியத்தை கொடுக்கற ஒரு சேவை. ஆமாம். அதனால இந்த செய்தியை உங்க நண்பர்கள், உறவினர்கள் கூட தயங்காம பகிருங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா சமூக ஊடகங்களையும் பகிருங்க. ஆமா, இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது. இது எல்லாருக்கும் சொந்தமான ஒரு உலக பொதுச் செய்தி. சித்தர்களின் இந்த அருள் வாக்கை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கும் உங்க நேரத்துக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஓம் அன்னை ஸ்ரீ லோபமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.